கண்ணியமான சகோதரர்களே, எல்லா ரசூல்மார்களும் சொன்ன கருத்து ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நானும் எனக்கு முன்னால வந்த நபிமார்களும் சொன்ன சிறந்த வார்த்தை, அஃதலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நானும் எனக்கு முன்னால வந்த அவ்வளவு ரசூல்மார்களும் சொன்ன ஆக சிறந்த கருத்து என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அந்த அல்லாஹ் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது. அவன் எதை செய்ய நாடுகிறானோ அதற்கு அவன் சக்தி வாய்ந்தவன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எல்லாரும் சொன்ன கருத்து இந்த வஸ்துக்களால் ஒன்றுமே நடக்குது இல்ல, அல்லாஹ் ஒருவனால தான் நடக்குது. ஃபிரௌனுக்குள்ள பெரிய பிரச்சனை, அவன் அந்த கருத்தை நிராகரித்தான், அவன் இந்த கருத்தை நிராகரித்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது என்றத அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு முஅஜிஸா என்ற ஒரு தன்மையை கொடுத்து அற்புதமான வலமேல இல்லாத சில வேலைகளை அந்த ரசூல்மார்கள் மூலம் செய்து காட்டி அல்லாஹ் ஒருவன் தான் நடத்துறான் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். ஏன்னா ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை மக்கள் நிராகரிக்கக்கூடிய நேரத்தில் இவங்க சொல்ற கருத்து உண்மை என்றத அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுவதற்காக சில முஅஜிஸாக்களை, சில அற்புதங்களை அல்லாஹ் செய்து காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் இருந்தது ஒரு தடி, ஒரு கம்பு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தடியை கீழே போடு, அல்கி மா ஃபி யதிக யா மூசா, கையில இருக்கிற இந்த தடியை கீழே போடுங்க. அதை அல்லாஹ் பாம்பாக மாற்றினான். திரும்ப சொன்னான், அந்த தடியை பிடிங்க, ஹுதுஹா வலா தஹப், அதை பிடிங்க, பயப்படாதீங்க. சனுஈது சீரத்தஹ லூலா, அது ஆரம்பத்தில் எப்படி ஒரு தடியாக கம்பாக இருந்ததோ அதே போல நான் மாற்றி அமைக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப தடி ஒரு கம்பேண்டா அதுக்கு உசிறு இல்லை. ஒரு கம்பை பொறுத்த வரையில பொதுவாக அதை பல நலவுகளுக்கு பாவிக்கலும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பல நல்ல வேலைகளுக்கு தான் அவங்களோட கையில இந்த அந்த அசாவை பாவிச்சாங்க. அவங்க ஆடு மேய்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க, இலக்கொலைகள் அதால பிற்பாங்க, இப்படி பல வேலைகளை செய்வாங்க, சொல்லி காட்டுறாங்க ஆயத்துல ரொம்ப தெளிவாக. வலிய ஃபியா மஆரிபு உக்ரா, இதை தவிர இன்னும் பல வேலைகள் நலவுகள் எனக்கு இதுல இருக்கு தடியின் மூலம். அப்ப உயிரற்ற அந்த தடியை அல்லாஹ் சொன்னான் கீழே போடுங்க. அதை என்ன செய்தான்? உயிருள்ளதாக ஆக்கினான், பாம்பாக மாற்றினான். கம்பு, தடி, அசா, ஹையா, பாம்பாக மாறியது. நலவு செய்யக்கூடிய அந்த தடி, நலவு செய்யக்கூடிய அந்த தடி பாம்பென்னா அது கெடுதி செய்யக்கூடியது, கெடுதி செய்யக்கூடிய ஒரு வஸ்துவாக எல்லாம் மாற்றினான். உயிரற்றதை உயிர் உள்ளதாக மாற்றினான், கெடுதி நலவு செய்யக்கூடியதை கெடுதி செய்யக்கூடியதாக மாற்றினான். அப்ப அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்துறான்? முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கப்படுத்தணுமே. ஏன்னா அவர் அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் கொண்டு தான் எல்லாம் நடக்குது, இந்த ஒன்றாலே ஒன்று நடக்காது என்ற கருத்தை ஆணித்தரமாக உறுதியோட சொல்றதுக்கு அவருக்கு முதலாவது நம்பிக்கை இருக்கும். அதனால் அல்லாஹ் இப்படி வேலைகளை செய்து காட்டினான். எங்களுக்கு தெரியும் சம்பவங்கள், அடிக்கடி பயான்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பயான கேட்டுட்டு அப்படியே போயிடாம அதை கொஞ்சம் கல்புக்கு எடுத்த வேண்டாம், அதுல நிறைய பாடங்கள் எங்களுக்கு படிச்சு கொள்ளு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அந்த மக்கள் சொன்னதே இவர் ஒரு சூனியக்காரர், சூனியக்காரர் என்று சொன்னாங்க. அப்ப சரி, உங்களோட எல்லா சூனியக்காரரையும் ஒன்று சேருங்க, நானும் வாரேன். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எல்லா சூனியக்காரர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களோட கையில ஒவ்வொருவருடைய கையிலையும் ஒரு தடியும் ஒரு கயிறும் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க உங்களோட வேலையை செஞ்சு காட்டுங்க, முதலாவது உங்களோட சூனியத்தை காட்டுங்க. அவங்க எல்லாரும் அந்த கையில இருந்த அந்த தடியையும் கயிறையும் கீழே போட்டாங்க, எல்லாம் பாம்பாக மாறிச்சு. அல்லாஹ் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், உங்களோட கையில இருக்கக்கூடிய தடியை கீழே போடுங்க. அது ஒரு பெரிய பாம்பாக அல்லாஹ் மாற்றி எப்படி ஆக்கினான் என்றா, அது அப்படியே ஒரு மூச்சு எடுத்தது, அவ்வளவு பாம்பும் இதனுடைய வயிற்றுக்குள்ள போச்சு. அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், இவங்க வந்தது ஃபிரௌனுக்கு சார்பாக, ஃபிரௌனுடைய ஆட்கள், ஃபிரௌனுடைய ஆட்கள் இந்த குதிரத்தை அல்லாஹ்வுடைய இந்த சக்தியை கண்டத்தோட அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும்
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ரப்ப நாங்க ஏற்றுக்கொள்றோம், ஈமான் கொள்றோம் என்று அவங்க எல்லாம் ஈமான் கொண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள் அல்ல, ஏனைய அந்த கதைகளை போல உள்ள கதைகள் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் பல தடவை மீட்டி மீட்டி விளங்கப்படுத்துறார். இதுதான் அல்லாஹ்வுடைய சக்தி, இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்வான் என்பதை அல்லாஹு தாலா செய்து காட்டினான், முன்னோர்களுக்கு செய்து காட்டினான், எங்கட காலங்களையும் செஞ்சு காட்டுறான். எங்கட காலங்களையும் பல சம்பவங்கள், ஆட்சிகளை கொடுக்கிறது, எடுக்கிறது, கண்ணியத்தை கொடுக்கிறது, கேவலப்படுத்துறது, மேலான கண்ணியமான இந்த விஷயங்கள் எல்லாம் பயான்கள்ல நீண்ட காலமா நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம். அல்லாஹு தாலா அந்த கேட்ட பயான்கள், அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த காலத்திலையும் அல்லாஹ் செய்து காட்டி கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது எங்களுக்கு தேவையானது அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை. எப்ப எங்கட நம்பிக்கை சீராகுமோ எங்கட வியாபாரங்களும் சீராகும். எங்கட இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நிறைய தில்லு முள்ளு, பொய், பொரட்டு, ஏமாத்தம், மோசடி, களவு, அநியாயம், சர்வசாதா வாக்குக்கு மாறுபாடு, நம்பிக்கைக்கு துரோகம் சர்வசாதாரணமா எங்கட பஜார்கள்ல நடக்குது தானே, சாதாரணமா நடந்து கொண்டிருக்கு. அதனால என்ன நடக்குதுண்டா, எங்களுக்கு கிடைக்க இருக்கிற கயிர்கள், பரக்கத்துகள், பல நலவுகள், அல்லாஹ்வுடைய உதவிகள் இல்லாம போகுது, கண்ணுக்கு விளங்குது இல்லை. அதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய ஒரு முறை ஒன்று இருக்குது, நம்பி செயல்படுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்தேன். பார்த்து தான் செயல்படும் வேண்டா உதவியை பார்க்கல. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கூட்டம் சொன்னாங்களே, நீங்க சொல்ற ரப்ப நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது. லன் நுமின ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. நீங்க ரப்பு ரப்பேன்ற ஒன்றை சொல்றீங்க, கண்ணுக்கு விளங்காத ஒன்றை சொல்றீங்க, மறைவான ஒன்றை சொல்றீங்க, அதை எங்களுக்கு நம்பல. அதை நாங்க நேரடியா பார்க்கணும், கண்ணுக்கு கண்ணால பார்க்கணும்.